ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி December 23 சிறகடிக்க ஆசை என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்தது. இந்த மாதிரி மனோஜ் வந்து ஏமாந்துட்டான். விச் மீன்ஸ் இந்த வீட்டு வாங்குற விஷயத்தில் அவன் வந்து ஏமாந்துட்டான். அந்த வீடு வந்து ஏமாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு மனோஜுக்கு அப்படின்றதையும் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அது எப்படி அப்படின்னா, வீடோட ஒரிஜினல் ஓனரே வந்து சொல்லுவார் ஓகேங்களா. அப்படி அவர் வந்து கேட்கும்போது, என்னப்பா என் வீட்டில் எல்லோரும் இருக்கீங்க, யாரை கேட்டு நீங்கள் இங்கே வந்து குடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த பழசாக ஒருத்தவங்க ஏமாற்றினாங்களா அவங்கள சொல்லுவான், இவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க வாடகைக்கு வந்து இருந்தாங்க, அவங்க உங்களை நல்லா ஏமாற்றிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும். சரி, அந்த ஓனருக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா, விஜயாவும் அண்ணாமலையும் வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அந்த பீச் ரோடெலாம் சுற்றி வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. விஜயாவை அப்போ பார்க்கணும் அப்படியே பறப்பாங்க. அப்படியே ஐயோ எவ்வளோ நல்லாயிருக்கு, காற்று எவ்வளோ ஜில்லுன்னு வீசுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பறப்பாங்க. அண்ணாமலையும் வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாரு. உடனே விஜயா வந்து, ஐயோ உங்கள் கூட வந்ததே தப்பு, நான் முதல்ல முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போவாங்க. அங்கே ஒரு இளநீர் ஒருத்தர் விற்றுட்ருப்பாரு. அங்கே வந்து அண்ணாமலை வந்து இளநீர் குடிப்பார். அப்போது ஒரு நார்மல் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம்ல, எங்கே சார் புதுசாக வந்திருக்கீங்களா, உங்கள் ஏரியாவை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க இங்கே டெட் எண்டில் இருக்கிற ஒரு வீடு, நாங்கள் அங்கே தான் வந்து புதுசாக வந்திருக்கோம். எது டெட் எண்டா அப்படின்னு இளநீர் கடைக்கா? அப்புறம் ஆமாம். அவர் அண்ணாமலை கிளம்புன உடனே அந்த இளநீர் கடைக்கார் வந்து ஃபோன் பண்ணுவார். யாருக்குன்னா அந்த ஓனருக்கு தான் ஃபோன் பண்ணுவார். என்ன அவருக்கு வந்து டவுட் வந்திருக்கும், அதனால் ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹலோ சார் அப்படி கூட தான் காட்டுவாங்க. அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கார். உடனே ஓனர் வந்து அங்கே வந்து பார்ப்பார். ஸோ இந்த விஷயம்லாம் போகும். ஸோ முத்து அப்புறம் மனோஜோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போவார்ல, அப்போது வந்து 2 பேரும் நல்லா பேசுவாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் அழகாக இருந்தது கேட்கறதுக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க. அப்போது வந்து என்ன ஆகும்னா, மனோஜ், ரோஹிணி அவங்களும் வந்து போவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து மனோஜை வந்து பார்த்துருவா. ஆனால் மனோஜ் வந்து இவங்கள பார்க்க மாட்டாங்க. உடனே அவங்க டென்ஷன் ஆகி, முத்துவை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஷாப்பிங்லாம் போக தேவையில்ல முத்து, நீங்கள் நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுங்கன்னு சொல்லும்போது போவாங்க. அங்கே தான் வந்து என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு வந்து முத்துக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து கனடாவில் வந்து உங்களுக்கோசம் நான் இந்த கூலர்ஸ் வாங்கினேன், உங்களுக்கும் இந்த ஒய்ஃப்க்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்லுவான், இது நீங்கள் எனக்கு குத்திங்க அப்படின்னு சொன்னாங்க, நம்ப மாட்டான் மேடம், நீங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்ஃபி வந்து எடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொமோவில் காமிச்சாங்கல்ல, அதை வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போச்சு. அதே சமயத்தில் உண்மையும் தெரிய வந்துச்சு. ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் வந்து மனோஜை ஏமாற்றி பணத்தை இது பண்ணி போயிட்டாரு. முத்து வந்து தெரிய வருது. அதை வந்து அவங்க கேட்க போவாங்க. அப்போது அவங்களும் உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நான் அந்த 30 லட்சத்தை நான் வந்து வட்டியோடு அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என் கடமை முடிஞ்சுது அப்படின்னு முத்துக்கு டவுட் வரும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க மேடம், வந்து இது மேடம்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து இதை சொல்லும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி நிஜமாலே ஆஃப்டர் மெனி டேஸ் சிறகடிக்க ஆசை ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ஒரு ஆர்வமாக நல்லா போவோமோ அந்த மாதிரி போச்சு. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.